ஒரே ஒரு பாடலை பாடிட்டு வார்த்தைக்கு போவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். நல்லா கையை தட்டி சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளால் துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. உதடுகளால் துதிக்கின்றே, உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. சேர்ந்து தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். One more time. தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். கடந்த 3 வாரங்கள் உங்கள் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் உள்ள ஜெபத்தின் மாதிரி அல்லது பரமண்டல ஜெபத்திலேருந்து உங்கள் கூட பேசினோம். முதல் வாரம்
யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பன் என்று உங்கள் கூட பேசியிருக்கிறோம். த செகண்ட் வீக் த பெட்டிஷன், அந்த ஜெபம் முழுவதிலுமே வேண்டுதல்கள் தான் இருக்கின்றன. போன வாரம் த ப்ரொவிஷன் ஆஃப் ப்ரேயர், அதில் நம் தேவைகளை அனுதினமும் எவ்ரிடே என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த வசனத்தை அதில் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் எல்லாரும்னு சொன்னேன். எல்லாரும்னா எல்லாரும் ஓகே. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஸோ இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற பார்டன், மன்னிப்பை குறித்து நாம் பேச போகிறோம். மத்தேயு 6ஐயும் மத்தேயு 18ஐயும் ஆதாரமாய் கொண்டு நம்ம இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது திருச்சபைக்கு. அதில் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், forgive us our debts, இங்கிலீஷில் as we forgive those our debtors. எங்கள் கடனாளிகளை நீர் எங்கள் கடன்களை மன்னித்தது போல, forgive us our debts as we forgive our debtors. 12ஆம் அதிகாரம் எவ்வளோ முக்கியம்னா, 13ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபம் முடிகிறது. 14ஆம் வசனத்தில் மீண்டும் அதே வார்த்தையை, அந்த மன்னிப்பு எவ்வளோ முக்கியம்னா 14-15 அதே அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், if you forgive men their trespasses, மனிதர்களுக்கு அவங்க மீறுதல்கள் நீங்கள் மன்னிச்சா உங்கள் பரம தகப்பன் உங்களையும் மன்னிப்பார். பட் if you forgive not men their trespasses, நீங்கள் அவங்க மீறுதல்களை மன்னிக்கலைன்னா உங்கள் பரம தகப்பனும் உங்கள் மீறுதல்களை மன்னிக்க மாட்டார். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள், உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஆழம். அந்த வார்த்தையை திரும்ப இயேசு எடுத்து சொல்லி, உங்கள் கடன்களை அவர் மன்னித்தது போல பிறருடைய கடன்களை நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த அழகான வார்த்தை, அதில் ஆழங்கள் ஏராளம் உண்டு. நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணலைன்னா பிதாவாகி தேவன் உங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாராம். ஸோ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். இந்த சபை கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி. ஸோ நம்ம 2 வார்த்தைகள். நம்பர் 1, கன்ஃபெஸ் யோர் டெட்ஸ். உங்கள் குற்றங்களை அல்லது கடன்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட டெட்ஸ் அல்லது கடனாளிகள் என்ற கிரேக்க வார்த்தை 2 முறைதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மத்தேயு 18, இந்த இடத்துலையும் கடன்கள் என்று வாசிக்கிறோம். மற்ற இடத்தில் பயன்படுத்தின கடன்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் a loan you can repay. கடன் இருக்கு, நியாயமான கடன், ஆனால் அதை திரும்ப செலுத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு. you are able to repay. ஆனால் இந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லப்பட்ட கடன்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களால் திரும்ப செலுத்த முடியாத கடன் என்று அதன் கிரேக்க அர்த்தம் சொல்லுகிறது. நியாயமான கடன் இருக்கு, இட்ஸ் a justly due loan but you can never repay it. உங்களால் ஒரு நாளும் அந்த கடனை கொடுத்து முடிக்க முடியாது என்ற கிரேக்க அர்த்தம் சொல்லப்படுவதே எவ்வளோ ஆச்சரியம். இட் இஸ் justly and legally due but you have no power to repay the debt. அந்த கடனை கொடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இல்லை. bankruptcy debt, காலி ஆயிட்டிங்க, உங்களால் அதை எந்த விதத்திலும் திரும்ப கொடுக்க முடியாது என்ற நிலை பார்க்கிறோம். ஸோ செலுத்தக்கூடிய கடன் இருக்குது, செலுத்த முடியாத கடன் இருக்குது. இந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லப்பட்ட கடன் என்ற வார்த்தை நீங்கள் ஒரு நாளும் திரும்ப செலுத்த முடியாத கடன். நல்ல வேளை நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ மன்னிப்பை நம்ம நன்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை நீங்கள் மன்னித்தால் நீங்கள் உங்களை மன்னிப்பீர்கள். If you learn to forgive others or if you have a problem forgiving others, மற்றவங்களை மன்னிக்க முடியலனா
நீங்கள் உங்களால் மன்னிக்க முடியாது. என்னைக்கு உங்களால் மன்னிக்க முடியாதோ நீங்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஸோ நம்மளை மன்னிக்கணும், பிறரை மன்னிக்கணும். நீங்கள் அதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவ இரக்கத்தை. எத்தனை பேர் தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியும், என்னை அவர் மன்னித்தார்? ஸோ we have problem forgiving others, we have problem forgiving ourselves, and we are having problem forgiving ourselves because we are having problem receiving forgiveness from God. தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தெரியாததனால் பிறரையும் மன்னிப்பதில்லை, நம்மையும் மன்னிப்பதில்லை. அதனால தான் எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்படுவதற்கு காரணமே தேவன் தருகிற மன்னிப்பின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தெரியாததனால். நீங்கள் 2 கையை உயர்த்தி தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மன்னித்தார். இந்த கடன், கையை கீழே போடுறோம், இந்த கடனை நீங்கள் ஒரு நாளும் கொடுக்கவே முடியாதாம். அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் நீங்கள் கொடுக்க முடியாத கடனை கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிறார். ஸோ இந்த மன்னிப்பை, இந்த forgiveness யாரும் சம்பாதிக்க முடியாது, யாராலும் சம்பாதிக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 10:8, Matthew 10:8 இப்படி வாசிக்கிறோம், freely you have received, freely give அப்படின்றார். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பிறரை மன்னிக்கணும்னா நீங்கள் ஃப்ரீயாக அவருடைய மன்னிப்பை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஒருவரும் நான் சொல்லுகிற, வேதம் சொல்லுகிற இந்த மன்னிப்பை சம்பாதிக்க இயலாது. ஆமென். நீங்கள் இப்படி நினைக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் அதனால் நாளைக்கு 2 அதிகாரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னு. படிக்கலாம், நல்லது. ஆனால் மன்னிக்கப்பட மாட்டீங்க. மன்னிப்பு இலவசமானது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்படி வச்சுக்கலாமா, நான் கொஞ்சம் சத்தமாக பேச போகிறேன், பேசலாமே தவிர மன்னிக்கப்படாது. மன்னிப்பு அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நத்திங் யூ டூ, நான் போடுகிற என் வேஷங்கள், என் வஸ்திரங்கள், என் சத்தங்கள், என்னுடைய எந்த தியானங்கள் கூட என்னை மன்னிப்பதில்லை. இந்த கொடுக்க முடியாத கடனை எனக்கு மன்னித்தது என் தேவாதி தேவன். அதை எத்தனை பேர் நீங்கள் தைரியமாக பெற்றுக்கொள்கிறீங்க? அந்த மீட்புக்குள்ளே வந்தபோது எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஸோ forgiveness நீங்கள் அதை சம்பாதிக்கலை, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுகின்ற போது இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். பிறரை மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலத்தில் தருவாராக. சாத்தானை கடிந்து ஜெபிக்கணும். ஆமென். போராட்டங்களை கடிந்து ஜெபிக்கணும். ஆனால் மன்னிப்பு என்று நம்ம சகோதரன் கிட்ட வரும்போது அவர்களை மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. மன்னிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பல முறையும் உங்க கூட பேசியிருக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் when God forgives? உங்களை கடவுள் ஆண்டவர் மன்னிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது? ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Scripture, what does the scripture say when God forgives? 4:3. What does the scripture say? Abraham believed God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். It was accounted to him for righteousness. அது அவனுடைய அக்கவுண்டில் நீதியாய் சேர்க்கப்பட்டது. இன்னொரு முறை சொல்றாங்க, பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அக்கவுண்டிங் வார்த்தை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக அவனுடைய அக்கவுண்டில் எண்ணப்பட்டது. ஆமென். ஸோ கடவுள் நம்மளை மன்னிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது? உங்கள் அக்கவுண்டில் கர்த்தர் நீதியை வைக்கிறார். எவ்வளோ சோகமாக அதை கேட்டீங்க. உங்கள் அக்கவுண்டில் கர்த்தர் நீதியை வைக்கிறார். ஸோ என்னைக்கு கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் அக்கவுண்டில் நீதியை கர்த்தர் வைக்கிறார். இன்னொன்று செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன்னிக்கப்படும் போது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் அக்கவுண்டில் நீதியை வைப்பது மட்டுமல்ல, உங்கள் அக்கவுண்டில் இருக்கிற பாவத்தை காலி பண்ணிடுறார். விசுவாசமே இல்லை உங்களுக்கு. இது எப்படியெல்லாம், அதாவது நமக்கு என்னென்னா, உங்களை உணர்வு பூர்வமாக ஆக்கி பாட்டெல்லாம் பாடி கண்ணில் தண்ணியை வர வச்சு வசனத்தை சொன்னால் தான் சிலருக்கு கொஞ்சமாவது புரியுது. இப்போ அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. வசனத்தை வசனமாக கேளுங்க. God forgives you, and when God forgives you, உங்கள் அக்கவுண்டில் நீதியை வைக்கிறாரு. உங்கள் அக்கவுண்டில் இருக்கிற பாவத்தை அவர் எடுத்துடுறாரு. அந்த நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2 கொரிந்தியர் 5:19, 2 Corinthians 5:19 வசனத்தை படிக்கணும். இப்படி சொல்றார், டு விட் that God was in Christ reconciling the world unto himself. இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் ஒப்புரவாக்கி கொண்டிருந்தார். அவர் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், he was not imputing, அங்கேயும் அக்கவுண்டிங் டேர்ம் தான் வருது, he was not imputing their trespasses to them. அவங்க மீறுதல்களை அவங்க கணக்கில் வைக்காம தான் அவர் செய்தாராம். ஸோ ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும் போது அல்லது பிதாவோடு உங்களை ஒப்புரவாக்கும் போது உங்க கணக்கில் பாவத்தை எடுத்து தான் ஒப்புரவாக்கி இருக்கிறார். தைரியமா பக்கம் பாவத்தை எடுத்துட்டாருங்க அப்படின்னு. இம்ப்யூட்டிங், அக்கவுண்டிங், ஆமென். அப்படின்னா நாட் கவுண்டிங் அவர் சின்ஸ் அகெயின்ஸ்ட் அஸ், உனக்கு விரோதமாக இருந்த பாவத்தை உன் கணக்கில் நினைக்காமல் இருக்கிறார். நல்ல ஒரு அதுக்கு சந்தோஷமான ஆமேன்னு சொல்லாம. நீங்கள் நிறைய பேர் அதை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க. ஸோ கர்த்தர் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கும் போது when he was reconciling, அங்கே எழுதப்பட்ட வார்த்தை that God was in Christ reconciling Christians அப்படின்னு சொல்லலை, reconciling believers-னு சொல்லலை, reconciling children-னு சொல்லலை, he was reconciling the world. ஸோ இந்த அகில உலகத்தில் பிறக்க போகிற எல்லா மனிதனுக்காகவும் ஒப்புரவாக்கும் ஊழியத்தை கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் கர்த்தர் அங்க சரி பண்ண வேண்டியதை கணக்கிலிருந்து எடுத்து தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா என்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல அது வரும்னா, யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது நீதியா எண்ணப்படும். புரிஞ்சிருக்கும், திரும்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தின் கணக்கையும் கர்த்தர் தீர்த்து வைத்தார். இப்போ நீங்க எப்படி அதை உங்க கணக்கில் சேர்ப்பீங்கன்னா, ஒரே வழிதான், தேவனை விசுவாசிப்பதனால. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் கால்வரி சிலுவையில் மரிக்கும் போது he took care of everybody's sin. அகில உலகத்தின் மனித பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆமேன். ஸோ ஒரு தொலைந்து போன மனிதன் மீண்டும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் திரும்ப ஒரு முறை இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரே தரம் நமக்காய் மரிச்சிட்டாரு. இப்போ எப்படி என் கணக்கில் நீதியையும் என் கணக்கில் இருக்கிற பாவத்தை எப்படி காலி பண்ண முடியும்? ஒரே வழிதான் பைபிள் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிப்பதனால. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஆமேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்றும் பைபிள் சொல்லுகிறது. ஸோ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு அக்கவுண்ட்ல நீதியாய் கர்த்தர் வைத்தார். ஆபிரகாம் விசுவாசிக்காமல் போயிருந்தால், ஆபிரகாம் தன் விசுவாசத்தை செயல்படாமல் போயிருந்தால் அவருடைய விசுவாசம் செத்தது என்று பைபிள் சொல்வதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையில வாழுகிற இந்த வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற எல்லா தீர்மானத்தை விட ரொம்ப முக்கியமான தீர்மானம் இயேசுவை விசுவாசிப்பது. ஆமென். நான் எனக்காக மட்டும் வாழுகிறேன் என்று நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு நன்மைகள் கர்த்தர் தருவார், நன்மைகளை கொண்டாடுங்கள். ஆனால் நீங்க எடுக்கிற தீர்மானத்திலே சிறந்த தீர்மானம் இயேசுவை விசுவாசிப்பது. என்னைக்கு அவரை விசுவாசிக்கிறீங்களோ, தொலைந்து போன உங்க கணக்கில் நீதியை வைத்து உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை கர்த்தர் காலி பண்ணிடுறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி எப்பெல்லாம் புரியாது பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு படம் வேணும். நான் குளிப்பதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன செய்வேன்? ஷிஷோ நான் குளிக்கிறத நம்புறேன்னு வைங்களேன். அப்போ நான் என்ன செய்வேன்? இவ்வளோ சிம்பிள். வரமா அப்படி குதிச்சு, ஆமாம் ஓகே, நான் குளிக்கிறத விசுவாசிக்கிறேன்னா நான் என்ன செய்வேன்? குளிப்பேன். இப்போ அப்படியே மாற்றி சொல்லட்டுமா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படிங்க என்ன செய்வீங்க? இயேசுவுக்காக வாழ்வீர்கள். ஸோ சிம்பிள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் யாருக்காக வாழ்றீங்க? இயேசுவுக்காக வாழ்றீங்க. எதை விசுவாசிக்கிறோம் அதை நீங்கள் செய்வீர்கள். ஆமேன். ஸோ இயேசுவுக்காக நீங்கள் வாழலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அவரை இன்னும் விசுவாசிக்க இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்கள் அவருக்காய் வாழ்வீர்கள். அவருக்காய் வாழும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் கர்த்தர் நீதியை வைத்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பாவத்தை கர்த்தர் எடுத்து விடுவார். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அழகு வார்த்தை பைபிளில் ப்ரொபிச்சியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அகில உலகத்தினுடைய பாவத்தின் கோபத்தையும் கர்த்தர் கால்வரியில தணிச்சிட்டார். ப்ரொபிச்சியேஷன். ஆமென். இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு.
அவர் எல்லாத்தையும் நமக்காய் செய்து முடிச்சிட்டார். அப்படின்னா பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நம்ம பாவத்தை அவர் மேல வைத்து உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்றேன், நீங்க யாரும் பாவத்தின் நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரணத்தால் நீங்கள் நரகம் போவீர்கள், இயேசுவை விசுவாசியாததுனால. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. யோவான் 3:36 இப்படி சொல்றார், he that believeth on the Son hath everlasting life, and he that believeth not the Son shall not see life, but the wrath of God abideth in him. So யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார். So he that doesn't believe hath no life. விசுவாசியாதவர்களுக்கு ஜீவன் இல்லை, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. ஸோ இது முக்கியமானது. பாவம் முக்கியம், பாவத்துக்கு அதனுடைய சம்பளமும் விளைவுகள் இருக்கு. ஆனால் எங்க தெரியுமா உங்க வெற்றி? நீங்க அவரை விசுவாசிக்கும் போது உங்க கணக்கில் கர்த்தர் நீதியை வைத்து உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை கர்த்தர் காலி செய்கிறார். கர்த்தர் என் பாவத்தை பரிகரித்தார் என்று நம்புறவங்க இருந்தா கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என் அக்கௌண்ட்டை பிளாங்கா வைக்கல, என் அக்கௌண்ட் இருக்கிற பாவத்தை எடுத்துட்டாரு. ஆனால் பிளாங்க் அக்கௌண்ட் அல்ல என்னுடைய அக்கௌண்ட்டு. என் அக்கௌண்ட்டில் கர்த்தர் நீதியை வைத்திருக்கிறார். நீதிமான்கள்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பாவத்தை எடுத்துட்டார்னா நீதி என் கணக்கில் வைத்து ஆமென் நம்ம நிறைவுள்ளவர்களாக இருக்கும். அப்போ ஏன் என்னுடைய கடன்களை, என் பாவத்தை நான் ஏன் அறிக்கை செய்ய வேண்டும் என்று நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். 2 வார்த்தை சொல்கிறேன், ஆழமுள்ளவர்கள் புரியுங்க. நேரம் நமக்கு ரொம்ப கம்மி. பைபிள் படிக்கிற நமக்கு தெரியும், இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஷெட்டிங் ஆஃப் த பிளட், ரத்தம் சிந்தினார். இன்னொன்று ரத்தம் தளிக்கப்படுகிறது. ஒன்று ஷெட்டிங், இன்னொன்று ஸ்ப்ரிங்க்லிங். ஸோ ஷெட்டிங் ஆஃப் த பிளட், ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் த பிளட். நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பின்பும் நீங்கள் சில நேரம் குற்றங்கள் செய்கிறீர்கள். ஒருத்தர் நீங்களாம் நல்லவங்க ஆமென், நான் மட்டும்தான் கேட்டவேன். ஓகே. எபிரேயர் 9:13-14, Hebrews 9:13-14, for if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean, அசுத்தமானவைகளை தளிப்பதற்கு, sanctifieth to the purifying of the flesh. தமிழ் படிக்க நேரம் இல்லை, இங்க தளிப்பதை குறித்து வாசிக்கிறோம். எப்பெல்லாம் அசுத்தம் வருதோ அப்பொழுதெல்லாம் தளிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு 2 வார்த்தை சொல்றேன். ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் எப்பெல்லாம் குற்றம் செஞ்சு என் மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறுகிறதோ அப்பொழுது என் துர்மனசாட்சியை சுத்தமாக்குவதற்கு ஷெட்டிங் ஆஃப் த பிளட் இருக்கு, ஆனால் ஸ்ப்ரிங்க்லிங் தேவை. 9:14 வாசிக்கிறேன். How much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot to God, to purge your conscience from dead works. செத்த கிரியைகளுக்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. புரியல? மனசாட்சி எல்லாம் சொல்லுங்க. மனசாட்சி தப்புன்னு ஒன்று செஞ்சா நமக்கு என்ன செய்யுங்க? மனசாட்சி வேலை செய்யும். இருக்குதுங்களா? இந்த மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறும்போது விசுவாசியாய் இருக்கிற நீங்க இந்த துர்மனசாட்சியை சுத்திகரிக்க வேண்டுமானால் சிந்தப்பட்டது ரத்தம் உண்மைதான், ஆனால் சிந்தப்பட்ட ரத்தத்தை துர்மனசாட்சி வரும்போது செத்த கிரியைகள் அற உங்களை சுத்திகரிப்பதற்கு ரத்தம் தளிக்கப்பட வேண்டும். பக்கத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்ல. இப்போ எபிரேயர் 10:22 வாசிக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. வீட்டில் போய் திரும்ப ஒரு 10 வாட்டி படிங்க. Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. விசுவாசிகளாகிய நம்ம பாவம் செய்யும் போது என்ன ஒரு அமைதி காலையில் பாவம் செய்யும் போது இந்த மனசாட்சி நம்மை உணர்த்துகிறது. கான்ஷியஸ் கன்விக்ஸஸ். மனசாட்சி என்கிட்ட ஏதோ சொல்லுது, நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு எனக்கு சொல்லுகிறது. சொல்லுகின்ற போது சாத்தான் நம்மை குற்றம் சாட்டுகிறான், நீங்கள் பாவி என்று நம்மை தீர்க்க தொடங்குகிறான். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்கள் துர்மனசாட்சி சுத்திகரிக்கப்பட ஆமென் சிந்தப்பட்ட ரத்தத்தை நீங்க அப்ளை பண்ண வேண்டும். நீங்க ஸ்பிரிங்கிள் பண்ணணும்னு சொல்றார். எதற்காக?
நீங்கள் டெட் ஒர்க் என்றார், செத்த கிரியைகள் இல்லாமல் சுத்திகரிக்கப்படணும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மன்னிக்கப்படணும்னா, உங்கள் கணக்கில் இருக்கிற பாவம் தீரணும்னா, உங்கள் மனசாட்சியை நீங்கள் தப்பு செஞ்சேன்னு உங்களை சொல்லும். சில மனசாட்சியே கிடையாது பாருங்க. அது இருக்குன்னா அந்த மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் போது, சாத்தான் உங்களை குற்றம் சாட்டுகின்ற போது, அந்த துர்மனசாட்சி களைவதற்கு உடனே செத்த கிரியைகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஆமென். நான் இன்னிலேருந்து என்னை சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன், அதை மாற்றிக்கிறேன், இதை மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணணுங்க, ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்தை களைவதற்கு இவைகளெல்லாம் செய்யும் போது அது செத்த கிரியைகள். மாறாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், கால்வரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தை துர்மனசாட்சி நீங்கள் தெளித்துக் கொள்ள வேண்டும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இன்னும் நான் கொஞ்சம் கர்த்தருக்கு கொடுக்குறேன், என் பாவம் தீரவே தீராது. இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரை விட அதிகமாக நான் தான் தசமம் வாங்கி கொடுப்பேன், தீராது. உன் மனசாட்சி உன துர்மனசாட்சியாய் மாற்றி செத்த கிரிகளாய் மாறும்போது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய மன்னிப்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. ஸோ நம்ம ஒரு நாளும் டெட் ஒர்க் பண்ணவே கூடாது, செத்த கிரியைகள். ஆமென். நான் நிறைய குற்றம் செஞ்சிட்டேங்க, அதனால் இன்னிலேருந்து நான் பாஸ்டருக்கு போய் டெய்லி 5 hours சேவை செய்வேன். சேவை செஞ்சுட்டு போ, ஆனால் உன் குற்றம் மன்னிக்கப்படாது. ஆமெனே. வரல பாருங்க. ஓகே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28-29 இப்படி வாசிக்கிறோம். Then said they unto Jesus, what shall we do that we might work the works of God? தேவனுடைய செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். யோவான் சுவிசேஷம் 6:28-29. Jesus answered and said unto them, இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார். ஆமென். This is the work of God, that you believe on him whom he hath sent. ஆமென். என்ன கேட்குறாங்க? நாங்கள் சேவை செய்யணும், நாங்கள் ஊழியம் பண்ணணும், நான் வாலண்டியர் ஆகிடணும். ஆமென். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஒன்றும் செய்யாத, செத்த கிரியைகள் எதுவுமே உன்னை மன்னிக்காது. ஒன்று மட்டும் செய், அனுப்பப்பட்ட இயேசுவை விசுவாசிப்பாயாக. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்திலையும் உங்கள் பாவ கடன்களை இந்த பூமியில் செத்த கிரியைகளால் நீங்கள் யாரும் கர்த்தருக்கு கொடுத்து தேவனை நீங்கள் திருப்தியாக்க முடியாது. உங்கள் துர்மனசாட்சி நீங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு துர்மனசாட்சி இல்லாமல் அவருக்கு சேவை செய்ய ஒரே ஒரு வழி, கர்த்தரை விசுவாசிப்பது மட்டுமே. ஹல்லேலூயா. So I sprinkle on my conscience, என்னுடைய மனசாட்சி இரத்தத்தால தளிக்கப்படும் போது கர்த்தர் என்னை மன்னிக்கிறார். அவர் அதை என்னை விட்டு நீக்கி விடுகிறார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தரின் பாவத்தெல்லாம் மறந்துட்டார். அவர் மறந்துட்டார்னா அவர் சர்வ ஞானி அல்ல. நல்லா கேளுங்க, உங்களை நல்லா தெரியும். 5 வயசுலேருந்து பண்ண கூத்தெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. அவரு மறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவரு சுத்தமா சர்வ ஞானி. பைபிள் சொல்லி இஸ் omniscient God. அப்படின்னா அவர் சர்வ ஞானி, அவர் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படின்னா அவருக்கு உங்களை பத்தின எல்லாம் தெரியும். பரவாயில்ல, தைரியமா. ஆமென். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவர் மறக்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? he don't want to bring it to remembrance. ஆமென். அவருக்கு தெரியும், ஆனால் அவளை திரும்பவும் உன் நினைவூட்டுதலுக்கு கொண்டு வராமல் அதை ஒதுக்கி வைத்திட விரும்புகிறார். அதனாலதான் இப்படி சங்கீதக்காரர் சொன்னார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா உன் மீறுதல்களை கர்த்தர் மன்னிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. He chooses not to bring your sin back again. ஆமென். திரும்பவும் பாவத்தை அவர் கொண்டு வர மாட்டார். நீயும் கொண்டு வராம இரு, நீ மன்னிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்முடைய துர்மனசாட்சி நீங்க ரத்தம் தளிக்கப்பட நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்கள். என்ன கர்த்தர் மன்னிச்சார் என்ற பூரண நம்பிக்கை உள்ளவங்க, ரத்தத்தின் கீழே நிற்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஸோ உங்களை மன்னிச்சார்னா நீங்க ஒன்று செய்யணும், நீங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும். இதுதான் பரமண்டல ஜெபத்தில் அந்த வார்த்தையின் அர்த்தம். ஸோ இது வேற போன வாரம் நம்ம பேசணும், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அப்போது அனுதினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டுமோ? ஆமென். அனுதினமும் பிறரை மன்னிக்க வேண்டுமோ என்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகிறது. நம்பர் 2, ரிலீஸ் யுவர் டெட்டர்ஸ். ஆமென். பிறருக்கும் நீங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும்.
மத்தேயு சுவிசேஷம் 18:21, நேரம் நமக்கு ஆயிட்டோ. 21:22 பேதுரு இயேசு கிட்ட வந்து இப்படி கேட்டார், ஆண்டவரே, லார்ட், ஹவ் ஆஃபன் ஷால் மை பிரதர் சின் அகெயின்ஸ்ட் மீ? எனக்கு விரோதமாக எத்தனை முறை தான் என் சகோதரன் எனக்கு தீங்கு செய்வான், நானும் எத்தனை முறை தான் அவனை மன்னிக்கணும்? இப்படி கேட்டு ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஆழமாக கேட்குறாரு. 7 முறை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன? பேதுரு பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு? Jesus saith unto him, I say unto you, not 7 times, but until 70 times 7. ஆமென். 70 முறை மன்னிக்கணுன்றார். பீட்டர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? ஒருத்தன் என்ன துரோகம் பண்ணுறான், என்னை ஒரு மாதிரி பண்ணுறான்னா, ஒரு 7 முறை மன்னிக்கிற ஆண்டவரே, 8வது முறை மூக்காச்சு உடச்சிட்றான்றான். ஆண்டவர் சொல்றாரு, 7 முறை இல்லை, 70 முறையும் நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆண்டவர் அதான் கேட்குறார். பீட்டருடைய கேள்வியை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். 7 முறை நான் மன்னிப்பேன் ஆண்டவர், 8வது முறை பண்ணான்னு வச்சுக்கோ, நான் பீட்டராக மாறிடுவேன். அப்போ தான் இயேசு சொல்றார், நீ பிறர் எவ்வளோ தூரம் மன்னிக்கணும்னா 70 முறை. இந்த 7x7 என்ற வார்த்தை எபிரேயர்களுக்கு நன்ற புரிந்த வார்த்தை. நேரம் நமக்கு ஆயிற்று. ஆதியாகமம் 4:23 24 இப்படி வாசிக்கிறோம். லேமெக் said unto his wives, Adah and Zillah, hear my voice, you wives of Lamech, hear unto my speech, for I have slain a man to my wounding. என்னை காயப்படுத்தவன நான் வெட்டி சாச்சிட்டேன். And a young man to my hurt. If Cain shall be avenged 7-fold, truly Lamech 70 and 7-fold. ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணா, எனக்கு தீங்கு செஞ்சான், நான் அவனை வெட்டி சாச்சிட்டேன். நான் அவனுக்கு பழி வாங்குதல் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 70 முறை. ஸோ இந்த 70 என்றது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அவர் என்ன சொல்றார்? லாமேக்கு, எனக்கு துரோகம் செஞ்சவனுக்கு நான் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பேன்னா 70 முறை ரிட்டர்ன் கொடுப்பேன்றான். பைபிள் அப்படியே ஆப்போசிட்டாக கர்த்தர் சொல்கிறாரு. பீட்ரு கேட்குறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்னு. கர்த்தர் சொல்கிறார், 70 முறை பழிவாங்குதலை கொடுக்காத, மன்னிக்க கற்றுக்கோன்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு நினைச்சேன். நாமே ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா? எனக்கு நீ தீங்கு செஞ்சா கடவுளுக்கு கிருபை தருவாராக. எனக்கு நீ துரோகம் செஞ்சா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வரமாட்டேங்குது ஒன்றுமே. ஆமென். எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம், நேரமில்லை, படிக்க மட்டும்தான் நேரம் இருக்கு. 18:23 வரைக்கும் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். Therefore is the kingdom of heaven. தேவராஜ்யம் இப்படிப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ராஜா இருந்தார். அவருடைய வேலைக்காரர்கள் ஒருத்தனுக்கு, ஆமென், 10,000 தாலந்து கடன் இருந்துச்சாம். எத்தனை 1000 தாலந்துங்க? 10,000. ஒரு கணக்கு சொல்லுகிறது, அது $52 மில்லியன். ஆமென். பல 100 கோடி ரூபாய்கள் அது இருந்துச்சு. அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் மனைவி, என் பிள்ளைகள் இந்த கடனை என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் தாழ விழுந்து பணிந்து ஆராதித்தானாம். அன்புள்ள எஜமானன், அன்புள்ள ராஜா என்ன செய்தாராம்? அவரை என்ன செய்தார்? மன்னித்தாராமே. He was moved with compassion, loosed him and forgave him his debt. But the same servant went out and found one of his fellow servants which owed him 100 pence. வெறும் 100 பென்ஸ் தான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் அவன் கையை அவன் மேலே வைத்து அவன் தொண்டையை பிடிச்சி அவனை அடித்து அவனை ஒரு வழி பண்ணதுனால இதை கண்ட ராஜா சொன்னாராம், நான் உனக்கு $52 மில்லியன் மன்னிச்சேன், உன்னால் $200 மன்னிக்க முடியலனா திரும்ப அவனை கட்டி சிறையில் போட்டு துன்புறுத்துகளுக்கு முன்னே வைத்தார் என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தை புரிந்து கொண்டால் பரமண்டலத்தில் என்ன சொல்கிறார்? நீ பிறரை மன்னிச்சா உன்னை நானும் மன்னிப்பேன். உன் கடனாளிகளுக்கு நீ மன்னிப்பை கொடுத்தால், ரிலீஸ் பண்ணா, உன்னையும் நான் கடன்களை தீர்ப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ செய்யலனா உன்னையும் நான் துன்புறுத்தலுக்கு வைப்பேன்ட்டார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கசப்பு தான். உங்களுக்கு இருக்கிற சரீரப்பாடுகள், உங்கள் உணர்வுகள், உங்கள் மனப்பாங்கு, உங்கள் ஆட்டிடியூட் எல்லாம் கெட்டு தொலைஞ்சு போய் கோபத்திலையும் குரோதத்திலையும் நிறைய பேர் வாழ்கிறதுக்கு காரணமே கசப்புகள். இன்னைக்கு காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ரிலீஸ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
கிறிஸ்தவ அடிமைத்தனத்துக்கு முதல் ரீசன், ஆமீன், என்னுடைய ஒப்பீனியன்ல bitterness, unforgiveness, கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மையை நிறைய பேர் இதயத்தில் வைத்துக் கொண்டு இருப்பதனால்தான் நீங்கள் கட்டுக்குள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தில் சிலரெல்லாம் மன்னிச்சு போங்கன்னு விட்டுட்டாலே உங்களுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை தந்துவார் என்று நம்புகிறேன். சில அற்புதங்கள் நடந்துரும், சில கற்பக்கனிகள் பிறக்கும், சில விஷயங்கள்லாம் கர்த்தர் செய்வார். Forgive, release it. பாஸ்டர், அவன் செஞ்ச துரோகத்துக்கு 100 வருஷம் ஆனாலும் விட்டுரு. யாருக்கு தெரியும், அந்த 100 வருஷம்னு சொல்ற விஷயத்துக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதையெல்லாம் மறக்கக்கூடிய தன்மையில கர்த்தர் உன்னை வைப்பாரு. பிறரை நீங்கள் மன்னித்தால் அவர் உங்களை மன்னிப்பார். என் பிதா உங்களை துன்புறுத்தலுக்கு தூரமாய் வைப்பாரு. உங்களுக்காக அவர் மரித்ததனால், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கதவை திறந்து உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க மன்னிக்கலனா உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்க மன்னிச்சா உங்க கதவை திறப்பார். 2 கள்ளர்கள் இயேசுவின் பக்கத்தில் மரிக்கிறார்கள். 2 பேருமே திருடர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இன்னொருத்தன் சிறைக்குள்ள இருக்கிறான். அவருடைய பேர் பரபாஸ். அவன் சிறை கதவை அடைக்கப்பட்டிருக்கு. அவன் திருடுறது மட்டுமல்ல, திருடும்போது கொலையும் செய்திருக்கிறான். அவ்வளோ குற்றம் புரிந்தவன் உள்ளே இருக்கிறான். ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது, உங்களுக்கு தெரியும், அதன் வித்தியாசங்களை சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். அங்கே திடீரென்று அந்த சிறையின் கதவை திறந்து பரபாஸை அதிகாரிகள் சந்திக்கிறார்கள். பரபாஸ் கேட்கிறார், ஏன் என்னை சந்திக்க வந்தீர்கள்? உனக்காக இன்னொருத்தர் அங்கே மரிக்கிறனால உன் கதவை நாங்கள் திறந்து விடுகிறோம் என்றார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக அவர் மரித்ததனால உங்க சிறையின் கதவை கர்த்தர் திறக்கிறார். You are free, you are forgiven, you are free to live in this life. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே எங்க உங்க சிந்தனையில கட்டு? ஏங்க உங்களுக்கு பாண்டேஜ்? ஏங்க வருத்தத்தில் வாழ்றீங்க? மன்னிக்கணும். மன்னிப்பில்லாத ஒரு தன்மை. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது 100 முறை சொல்லிட்டு போங்க, அவர் என்ன மன்னிச்சாருங்க. நீங்க கொடிய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போது அவன் அக்கவுண்ட்ல நீதியை வச்ச மாதிரி என் அக்கவுண்ட்ல இருக்கிற பாவத்தை பிளாங்க் பண்ணிட்டு என் அக்கவுண்டை இன்னொன்னு நாள் நிரப்பினாரு. தேவன் நீதியில நிரப்பினாரு. இனி நான் செய்கிற சேவை தேவனுடைய அப்பீஸ்மெண்ட்டுக்காக நான் செய்கிற சேவை அல்ல, இனி நான் செய்வது நீதியிலிருந்து செய்கிற சேவை. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். You are already forgiven. மன்னிக்கப்பட்டவன் நீங்க. பிறரையும் என்ன செய்யுங்க? மன்னிங்கள். பழி வாங்குதல் யாருடையது? ரொம்ப முடியலையா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இவன் இப்படி பண்ணிட்டே இருக்கிறா, அவன் இப்படி பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கசப்பை ஹோல்டு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மனசாட்சியை நல்லா வைங்க, நல்லா சிரிங்க. ஆமேன். முகம் நல்லா வைங்கோ. சர்ச்சில் வந்து கூட சில முகத்தை பார்த்தீங்களா, இந்த ஜெபம் பண்ணும்போது கூட அப்படிதான். நீங்கள் கடிந்து ஜெபம் பண்ணும்போது கூட முகம் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா மன்னிக்க சொல்கிறார் கர்த்தர். அதனால் பரமண்டல ஜெபத்தில் இப்படி சொன்னார், உங்கள் கடன்களை அவர் மன்னித்தது போல நீங்கள் பிறர் கடன்களை மன்னிப்பீர்கள், அப்பொழுது என் பிதா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கட்டுகள்லாம் தீரும், உங்கள் பிரச்சனை தீரும். கடன் மன்னிக்கப்பட்டவன் பிறனை மன்னிக்காத போது பைபிள் சொல்லுகிறது, அவர் மீண்டும் அவனை சிறையில் வைத்து துன்புறுத்துகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்களாம். திரும்பி அவன் கையில் நம்ம போனோமா? வேணாம்ல. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பிறர் என்ன செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சிஸ்டரை தட்டி சொல்லுங்க, அம்மா நீ எனக்கு எதுவும் பண்ணலைன்னு தெரியும், இருந்தாலும் உன்னை ஆதாரமாக வச்சு எனக்கு பண்ணவனையெல்லாம் இயேசுவ நாமத்தில் இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Shall we stand in the presence of God? Thank you so much. Hallelujah. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. பரமண்டல ஜெபத்தின் 4ஆம் பாகத்தில் இந்த
pardon of prayer. எங்க ஜெபத்துல ஒன்று இருக்கணும். எங்கள் கடன்களை நீர் மன்னித்தது போல பிறர் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உம்மோடு இருக்கணும், உம்மோடு நடக்கணும். கட்டுகளில் நாங்கள் வாழக்கூடாது. சிந்தனையின் சிறையிருப்புகள் இருக்கக்கூடாதுப்பா. வெற்றியாய் வாழ கிருபை தாங்க என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். நல்லா கையை தட்டி சொல்லாமா, ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளால் துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. உதடுகளால் துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. சேர்ந்து தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். One more time. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம்
தாகமாய் ஏங்கினே